இந்த வீடியோ பாருங்க. இது காத்தாங்குடியில நடந்தது. ஆக்சிடென்ட் நடந்தப்போ, அந்த பையன் ஆக்சிடென்ட் பட்டு பைக்ல சறுகி விழுந்து கொண்டு போய் விழுகிற இடம் வடிகான் உள்ளுக்கு. இந்த வடிகான்ல மூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவரு ஒண்ணு அடிபட்டிருப்பாரே தவிர, அந்த வடிகான் உள்ளுக்கு போய் சுருண்டு விழுந்திருக்க மாட்டாரு. இத மாதிரி எந்த வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் பட்ட டைம்ல கொண்டு போய் வடிகானுக்குள்ள விழுந்து, என்னோட கை அப்படியே உடைஞ்சு போய் பல மாசமா வீட்ல இருக்கிற நிலைமை ஆச்சு. ஸோ, இந்த முறை நகரசபைக்கு வந்த எல்லாருமே அதிகமா இந்த வடிகான் மூடி போடுற விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி வரத பார்க்கக்கூடியதா இருக்கு. பரவால்ல. ஆனா, எல்லா பகுதிகளிலும் இது சரியான முறையில நிறைவேற்றப்படணும். இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படணும். எல்லா வடிகான்களுக்கும் கட்டாயம் மூடி போடப்படணும். என்னன்னு சொன்னா, இப்படி மூடிகள் போடப்படாம இருக்கிற நேரத்துல, இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்கிறப்போ, அது பெரிய விளைவுகள கொண்டு ஏற்படுத்தும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது காத்தாங்குடியில மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பல ஊர்களையும் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறத அறிய முடியுது. ஸோ எல்லா ஊர்லயும் இருக்கிற அதுக்கு பொறுப்பானவங்க அரசியல்வாதிகள் இந்த விஷயங்கள ரொம்ப கவனம் செலுத்தினா நல்லம் அப்படின்னு நினைக்கிறேன்.